அதாவது அரகஜா வச்சாதான் சிஎம் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு விஜய ஒரு மாடலாக வச்சுட்டு இன்ஃப்ளூயன்சராக மாற்றிட்டாங்க. அவருக்கு இந்த ஜோதிட ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்க தன தான் இல்லை, ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லை, தன பேரும் இன்னைக்கு விஜய் ஃபோட்டோவை போட்டு அரகஜா வித்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் பிடிக்காதவங்க அவருக்கு போடல, விஜய் பிடிச்சவங்க எல்லாரும் போடுவாங்க தானே. இதுக்கு எதுக்குங்க அவர் போய் சத்ரு சம்காரை யாகம் பண்ணணும்? விஜய்க்கு பிடிச்ச அத்தனை பேரும் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது அரகஜா பொட்டு வச்சிருக்காரு. அரகஜா பொட்டு வச்சதுனால அவர் ஜெயிச்சிட்டாரு. இத அவருக்கு யாரோ ஒருத்தர் மூட பழக்கத்தை அவருக்கு சொல்லியிருக்கலாம். அரகஜா பொட்டு வச்சா உங்க எதிரிகள் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு. அரகஜா பொட்டு வைக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இவ்வளவு நாள் ஆளலையா? எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டாரு, கருணாநிதி அவர்கள் ஆண்டாரு, பன்னீர்செல்வம் ஐயா ஆண்டாரு. இவங்கெல்லாம் அரகஜா வச்சதுனால தான் அந்த போஸ்டிங் வந்தாங்களா? விஜய் அவர்களுக்கு மட்டும் வெற்றி கிடைச்சிருச்சுன்றீங்க. ஒரு மூட பழக்க வழக்கத்துக்கு அவர் துணை போயிட்டார்.